வணக்கம். டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆரம்பமானது தமிழீழ மாவீரர் நினைவெழுச்சி நாள். இன்று முதல் உலகம் முழுவதும் தமிழர்கள் எழுச்சியுடன் நினைவு கூர்வர். எத்தடைகள் வரினும் மாவீரர் நாளினை நினைவு கூறுவோம். வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் உறுதி. சென்னை மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி தகவல். அமீர் கானின் கூற்று நாட்டிற்கும் அவரிற்கும் பெரிய இழுக்கு தேடி தந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் ஜவடேகர் தெரிவிப்பு. ரஷ்ய விண்ணுந்தை சுட்டு வீழ்த்திய துருக்கியின் நடவடிக்கை திட்டமிட்டு ஆத்திரமூட்டும் செயல். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் கண்டனம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். உலகம் முழுவதும் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் தமிழீழ மாவீரர் நினைவெழுச்சி நாள் இன்று ஆரம்பமாகியுள்ளது. தொடர்ந்து 3 நாட்கள் நினைவு கூறப்படுவதோடு இறுதி நாளான நவம்பர் 27 அன்று குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்து இடங்களிலும் ஒளி தீபங்கள் ஏற்றி மலர் வணக்கம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு மாவீரர் நினைவு சுமந்த கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3 நாட்களும் உங்கள் டிடிஎன் தொலைக்காட்சியிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுவதோடு அவற்றினை இணைய வழியாக நேரடியாக பார்ப்பதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மாவீரர் நாளினை எத்தடைகள் வந்தாலும் நினைவு கூறுவோம் என வடமாகாண சபை உறுப்பினர் எம்.ஏ. சிவாஜிலிங்கம் இன்று தெரிவித்துள்ளதோடு மாவீரர் நாளினை நினைவு கூறக்கூடாது என நல்லாட்சி அரசாங்கத்திலும் கூட அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவது வேதனை அளிப்பதாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், அரசாங்கத்துக்கு எதிராக போராடிய ஏவிபி கிளர்ச்சியாளர்கள் கார்த்திகை வீரர் நாள் என எந்த தடையுமின்றி கொண்டாடி வருகின்றார்கள். ஆனால் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் போராட்டத்தில் இறந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதை தடை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக காண்பிக்கின்றனர். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் உரிமையினை எந்த சட்டத்தினாலும் தடுக்க முடியாது. உலகெங்கும் இருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகள் மற்றும் தொப்புள்கொடி உறவுகளும் நினைவுகூறும் அந்த நேரத்தில் தமிழர் தாயகத்தில் உள்ள மக்களும் நினைவுகூற அச்சம் கொள்ள தேவையில்லை. எனவே எந்த மதத்தினராக இருந்தாலும் கோயில்களிலோ தேவாலயங்களிலோ தீபமேற்றியோ மெழுகுவர்த்தி ஏற்றியோ அஞ்சலி செலுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். வீடுகளில் தீபமேற்ற அச்சுறுத்தல்கள் இருக்குமாயின் நல்லூர் கோவில் மற்றும் தூய மரியன்னை பேராலயத்திலும் அஞ்சலி செலுத்த முடியும். ஒரு விடயத்தினை மூடி மறைத்துவிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. தமது உயிர்களை மாய்த்த வீரர்களுக்கு போரில் கொல்லப்பட்டவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தியே ஆகுவோம் என சிவாஜிலிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார். இலவச சட்ட உதவி நாளினை முன்னிட்டு இன்று யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்தில் இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதில் 105 பேர் கலந்து கொண்டு சட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டனர். பணம், காணி, விவாகரத்து, தார்பறிப்பு, பிணை, நட்டஈடு, காணாமல் போனோர் குடும்ப சண்டை, வீட்டு திட்டம் ஆகிய வழக்குகளுக்கான சட்ட ஆலோசனையினை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் வருகை தந்தனர். மேலும் இதில் காணி மற்றும் விவாகரத்து வழக்குகளுக்கு ஆலோசனை பெறுவதற்கு வருகை தந்தவர்களே அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றாவிட்டால் வெளியிலிருந்து நிபந்தனைகளின்றி வழங்கி வரும் ஆதரவை நீக்குவது குறித்து தீர்மானிக்க வேண்டி ஏற்படும் என நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் மீதான 2வது வாசிப்புக்கான 3வது நாள் விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு தமிழ் மக்கள் பாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தனர். புதிய அரசாங்கத்தின் மீது தமிழர்கள் பாரிய நம்பிக்கை வைத்திருந்தனர். எனினும் அதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ள செல்வம் அடைக்கலநாதன், தொடர்ந்தும் 100 நாள் அரசாங்கம் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அக்கறை செலுத்தியிருந்தது. குறிப்பாக இராணுவத்தினர் வசமிருந்த பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது உள்ளிட்ட விடயங்களில் சாதகமான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருந்தபோதும் தற்போது ஆட்சி
ஆட்சியில் இருக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அதே அரசாங்கம் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது கவலையளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையில் அரசாங்கம் மந்தகதியில் செயற்பட்டு வருகிறது. இதுபோன்ற அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது தமிழ் மக்களுக்கான சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கம் தம்மை ஏமாற்றியதாக தமிழ் மக்கள் கருதுகின்றனர். இவ்வாறான நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வெளியிலிருந்து வழங்கி வரும் நிபந்தனையற்ற ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டி ஏற்படும் என்றும் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ரொட்டரி கழகத்தில் இணைந்து நடாத்திய பல் சிகிச்சை மருத்துவ முகாம் வட்டுக்கோட்டை அத்தியடி பிள்ளையார் கோவிலடியில் உள்ள உதயவாழ்வு நிறுவனத்தில் நடைபெற்றது. 2 மணியளவில் ஆரம்பமான மருத்துவ முகாமில் பிரதம விருந்தினராக யாழ் ரொட்டரி கழக முன்னாள் தலைவரும் யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். மேலும் குறித்த மருத்துவ முகாமில் கண்டியிலிருந்து 24 பல் வைத்திய மாணவர்களுடன் 2 பல் வைத்திய நிபுணர்களும் வருகை தந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் செயற்பட்டதாக கூறப்படுகின்ற ரத்னலங்கா தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மோசடி தொடர்பில் விசாரணை செய்வதற்கு கடற்படை தளபதிகளான ஜெயந்த பெரேரா மற்றும் ஜெயநாத் கொலம்பகே ஆகிய இருவரும் நாளை வியாழக்கிழமை முன்னிலையாகுமாறு பாரிய நிதி மோசடி தொடர்பான விசாரணை நடத்தும் அரசதிபர் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கு முன்னர் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் தமயந்தி ஜெயரத்ன சர்ச்சைக்குரிய அவான்காட் நிறுவனத்தின் பெயர் பதிவு செய்ய விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு குறித்த ஆணைக்குழுவினால் அழைக்கப்பட்டிருந்தார். ரத்னா லங்கா பாதுகாப்பு நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற நிதி மோசடி தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் வெளியான தகவல்களுக்கு அமைய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு முன்னாள் கடற்படை தளபதிகள் இருவரும் மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை முன்னாள் கடற்படை தளபதி சோமதிலக திசாநாயக்காவும் இந்த விவகாரம் தொடர்பில் சாட்சியம் பதிவு செய்து கொள்வதாக அரச அதிபர் ஆணைக்குழு முன்பாக முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்தின் புதிய அரசாங்க அதிபராக மீண்டும் சிங்கள மொழி பேசும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஓர் அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதை ஆட்சேபித்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வவுனியா மாவட்ட வடமாகாண சபை உறுப்பினர்கள் புதிய அரசாங்கத்திற்கு அளித்து வரும் நல்லெண்ண அடிப்படையிலான ஆதரவை கூட்டமைப்பின் தலைமைகள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என கோரியிருக்கின்றனர். புதன்கிழமை காலை வவுனியா ஸ்வர்க்கதங்ககத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்த அவர்கள் இதொடர்பில் கூட்டு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர். கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றாகிய ஈழ மக்கள் புரட்சிகர முன்னணியின் சார்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், டாக்டர் சிவமோகன், வடமாகாண சபை உறுப்பினர்களான ம தியாகராசா, ஆர் இந்திராசா, எம்பி நடராசா ஆகியோரும் தமிழரசுக் கட்சியின் சார்பில் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம், தமிழீழ மக்கள் விடுதலை முன்னணியின் சார்பில் வடமாகாண சபை உறுப்பினர் ஜி.டி. லிங்கநாதன் ஆகியோர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். முரண்பாட்டுக்கும் சர்ச்சைக்கும் உரிய வவுனியா மாவட்டத்தின் புதிய அரசாங்க அதிபர் நியமனம் தொடர்பில் தாங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் ஆகியோரை சந்தித்து தமது ஆட்சேபனையையும் நியாயங்களையும் எடுத்துக் கூறிய போது தமிழர் ஒருவரை அந்த பதவிக்கு நியமிப்பதாக உத்தரவாதம் அளித்த பின்னர் மறுபடியும் சிங்கள மொழி பேசும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டுள்ளமையானது அரச அதிபர் தேர்தல் மற்றும் ஆட்சி மாற்றத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவளித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் வாக்களித்த தமிழ் மக்களையும் ஏமாற்றும் ஒரு நடவடிக்கையாகவே தம்மால் பார்க்க முடிகின்றது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையானது கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனையும் தமிழ் மக்களையும் இந்த அரசாங்கமும் முந்தைய அரசாங்கத்தைப் போலவே ஏமாற்றி வருவதாகவே கருதுவதாகவும் அவர்கள் தமது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகள் அரசாங்கத்திற்கு அளித்து வரும் நிபந்தனையற்ற ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபத்தில் நீரில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பலியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
ஆனபிதுலுந்தாவ முதுவன்னிய குருவிலவாவியில் குளித்துக் கொண்டிருந்த தந்தையும் அவருடைய மகனும் உறவினர் ஒருவருடைய பிள்ளையுமே இவ்வாறு பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்வது இந்திய செய்திகள். சென்னையில் மழை வெள்ள நிவாரணப் பணிகள் சீரமைப்பு பணிகள் குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தமிழக அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். இதில் வெள்ள நீர் படிப்படியாக வெளியேற்றப்படுவதன் மூலம் சென்னை மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது என்று சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி தெரிவித்துள்ளார். அப்போது அமைச்சர் வளர்மதி கூறும்போது, சென்னையில் பெரும்பான்மையான இடங்களில் மழை நீரை முழுமையாக வெளியேற்றியுள்ளது. வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது 36 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பள்ளி வளாகம், திருமண மண்டபங்கள் மற்றும் இதர கட்டடங்களில் மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது பெய்த மழையின் காரணமாக இன்னும் கூடுதலாக 2500க்கும் மேல் தினசரி ஒப்பந்த பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு குப்பை அகற்றும் பணி முழுமூச்சில் நடைபெற்று வருகின்றது. இதற்காக கூடுதலாக 185 வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் 225 மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கொசுக்களை ஒழிக்கவும் சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று அமைச்சர் வளர்மதி தெரிவித்துள்ளார். அமீர்கானின் கூற்று அவரது தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், ஆனால் நாட்டிற்கு அக்கருத்து பெரிய அளவில் இழுக்கு தேடி தந்துள்ளது என்று ஒரு பிரபல கலைஞர் இவ்வாறு தீவிரமான கருத்தை வெளியிடுகிறார் என்றால் இதனால் பலரும் புண்படுவதும் வருத்தமடைவதும் தவிர்க்க முடியாதது என்றும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜடேகர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடும்போது, அவரது கூற்றை ஏற்க முடியாததற்கு காரணம் நம் நாடு சகிப்புத்தன்மைக்கான வரலாறு கொண்டது. இன்றும் சகிப்புத்தன்மை உள்ளது. அமீர்கானின் கருத்து நாட்டிற்கும் ஏன் அவருக்குமே கூட இழுக்கு தேடி தந்துள்ளது என்றார். பாரதிய ஜனதா கட்சி எம்பி மற்றும் இந்துத்துவா தலைவர் யோகி ஆதித்யநாத் இந்தியாவை விட்டு அவர் செல்வதை ஒருவரும் தடுக்கவில்லை. மேலும் நாட்டின் மக்கள் தொகையை குறைக்க இது உதவும் என்று தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தேசிய செய்தி தொடர்பாளர் சனபாஸ் ஹுசைன் செவ்வாய் என்று கூறும்போது, அமீர்கானும் அவரது மனைவியும் இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டுக்கு செல்ல முடியும்? இந்தியாவை விட சிறந்த நாடு இல்லை. ஒரு இந்திய முஸ்லிமுக்கு ஒரு இந்துதான் நல்ல அண்டை வீட்டாளராக இருக்க முடியும். ஐரோப்பா மற்றும் முஸ்லிம் நாடுகளின் நிலைமைகள் என்ன? சகிப்பின்மை எல்லா இடங்களிலும் உள்ளது என்றார். ஆனால் ராகுல் காந்தி அமீர்கானுக்கு ஆதரவாக கூறும்போது, கேள்வி கேட்பவர்களை தேசப்பற்று இல்லாதவர்கள், தேசத்துக்கு எதிரானவர்கள், தூண்டிவிடப்படுபவர்கள் என்றெல்லாம் முத்திரை குத்துவதை விடுத்து அவர்களை தொந்தரவு செய்வது என்பதை அறிய மக்களிடம் செல்ல வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை ஆய்வு செய்து மத்திய அரசு வழங்கவுள்ள வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக கடலூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி மற்றும் சென்னை மாவட்டங்களில் கடும் மழையினால் பெருமளவு சேதங்கள் நிகழ்ந்துள்ளன என்றும் வெள்ள நிவாரண நிதி ஆளும் கட்சியின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற பழிச்சொல் வராமல் இருக்க வேண்டுமானால் முதல்வர் ஜெயலலிதா காந்திய மக்கள் இயக்கத்தின் பரிந்துரையை ஏற்று நடப்பது நல்லது என்றும் தமிழருவி மணியன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு மாணவியின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக 11ஆம் வகுப்பு மாணவிகள் 7 பேர் வகுப்பறையில் மது அருந்தியதாக வெளியாகியுள்ள செய்தி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும், தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து மாணவ சமுதாயத்தின் சீரழிவுக்கு வழிவகுத்த அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 21ஆம் நாள் தேர்வுகள் நடைபெற்ற நிலையில் பாடசாலைக்கு காலை 8 மணிக்கே வந்த மாணவிகள் குளிர்பானத்தில் மதுவை கலந்து குடித்துள்ளனர். இவர்களில் 2 மாணவிகள்தான் மது வாங்கி வந்து மற்றவர்களுக்கு கொடுத்துள்ளனர். மது குடித்த மாணவிகளில் சிலர் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துள்ளனர். இதை அறிந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை 7 மாணவிகளையும் பள்ளியிலிருந்து நீக்கியுள்ளார். அவர்களில் 4 மாணவிகளின் பெற்றோரை அழைத்து மாற்றுச் சான்றிதழ்களையும் பள்ளி நிர்வாகம் வழங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்ட பள்ளிகளில் இத்தகைய மது அருந்தும் நிகழ்வுகள் நடப்பது இது முதல் முறையல்ல. திருச்செங்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மது குடித்த 7 மாணவர்களும்
மாணிக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மது அருந்திய 4 மாணவர்களும் அண்மையில் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டனர். மாணவ சமுதாயத்தின் சீரழிவுக்கு இவை வெட்கப்பட வேண்டிய உதாரணங்களாகும். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், மாணவ மாணவியருக்கு சட்டவிரோதமாக மது கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார், அதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக மாணவர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் சீரழித்து வரும் மதுவை ஒழிக்க தமிழகத்தில் முழு மது விலக்கை ஏற்படுத்த வேண்டும். ஒருவேளை இதை செய்ய அரசு மறுத்தால் பாமக ஆட்சியில் முதல் நடவடிக்கையாக மது விலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று உறுதியளிக்கிறேன் என தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் மோடி மன் கி பாத் என்ற நிகழ்ச்சி மூலம் மாதந்தோறும் வானொலியில் உரையாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் நாள் நிகழ்ச்சியில் பேசிய மோடி, நில மசோதா மீதான அவசர சட்டத்தை மீண்டும் பிரகடனம் செய்ய போவதில்லை என்று தெரிவித்திருந்தார். இது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக அவர் கூறியதாக கருதப்பட்டது. குறித்த கருத்தால் தற்போது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. நில மசோதாவுக்கான நாடாளுமன்ற குழுவின் கூட்டம் நேற்று முன்தினம் நடந்தபோது அதில் கடுமையான விவாதம் நடைபெற்று அலுவல் முடங்கியதாக தெரிய வந்துள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் அடிக்கற்களாக ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை துணை நிற்பவரும் திராவிட விடுதலை கழகத்தின் தலைவருமான கொளத்தூர் மணி அவர்கள் 27/11/2015 அன்று நடைபெறப்போகின்ற தமிழீழ தேசிய மாவீரர் நாள் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இன்று பாரிஸ் பிரான்ஸ் விண்ணு நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சரி, ஓகே. எனக்கு நீண்ட காலமாக எனக்கு கடவுச்சீட்டு பறிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு தான் கொடுத்தார்கள். அதனால் கடந்த முறையே நான் பாரிஸுக்கு வருவதற்காக முயற்சி செய்தேன். சுவிட்சர்லாந்து விட்டு திரும்பி விட்டோம். இன்று இங்கு வருகிற தோழர்களை மீண்டும் சந்திப்பதும், நீண்ட காலமாக முன்னால் என்னோடு தொடர்பு இருந்த தோழர்களை சந்திப்பதும் எனக்கு மகிழ்வான ஒன்றுதான். அது மட்டுமல்லாமல் அனைவரும் இங்கு வந்து என்னை வரவேற்பது இன்னும் எனக்கு மிகுந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் நிகழ்வுகள் சந்திப்போம், கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். ரஷ்ய போர் விண்ணுந்தை சுட்டு வீழ்த்திய துருக்கியின் நடவடிக்கையை திட்டமிட்டு ஆத்திரமூட்டும் செயல் என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் கூறியுள்ளார். ஆனால் போருக்கு போகும் எண்ணம் ரஷ்யாவிற்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய விமானி ஒருவர் காப்பாற்றப்பட்டுள்ளார். மற்ற விமானியும் அவரை மீட்கச் சென்ற மரைன் படை வீரரும் கொல்லப்பட்டுள்ளார். விமானம் நேற்று சுட்டு வீழ்த்தப்பட்ட விவகாரம் ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் இடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளது. முன்னதாக மாஸ்கோவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது துருக்கி தூதரகத்தின் மீது கற்களும் முட்டைகளும் வீசப்பட்டுள்ளன. துருக்கியால் நேற்று சுட்டு வீழ்த்தப்பட்ட ரஷ்ய விமானத்தின் விமானிகளில் ஒருவரை சிரியாவின் இராணுவத்தினர் மீட்டுள்ளதாக பிரான்சிற்கான ரஷ்ய தூதர் தெரிவித்திருக்கின்றார். யூரோப் வன் வானொலிக்கு பேட்டியளித்த ரஷ்ய தூதர் அலெக்சாண்டர் அர்லோவ் அந்த விமானி சிரியாவில் உள்ள ரஷ்ய விமான தளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். எனினும் இந்த தகவலை மாஸ்கோவில் உள்ள அதிகாரிகள் இன்னும் உறுதி செய்யவில்லை. சிரியாவின் மீது வான் தாக்குதலில் ஈடுபட்டிருந்த ஒரு ரஷ்ய போர் விண்ணுந்தை துருக்கி சுட்டு வீழ்த்தியதற்கு அமெரிக்கா தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. துருக்கிய அதிபர் ரஜித் தஜிப் எர்துவானுடன் தொலைபேசி மூலம் பேசிய அமெரிக்க அதிபர் ஒபாமா, துருக்கி தனது இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்ள அதற்கு உரிமை உண்டு என ஒபாமா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் கழுத்துக்கு கீழே உடல் செயலிழந்து போயுள்ள அப்துல் பாசிக்கிற்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அவரை தூக்கிலிடுவதை அந்நாட்டின் அதிகாரிகள் ஒத்திவைத்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு கொலை குற்றச்சாட்டுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த அப்துல் பாசித்தின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்படுவது இது 4வது முறையாகும். ஒருவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போது அவர் தூக்கு மணிகளில் எழுந்து நிற்க வேண்டும் என்று விதி கூறுவதால் சக்கர நாற்காலியில் உள்ள பாசித்துக்கு தூக்கு தண்டனை விதிக்க முடியாது என நீதிமன்றம் ஒன்று கடந்த செப்டம்பரில் தீர்ப்பளித்திருந்தது. பாசித்தை தூக்கிலிடுவது கொடூர செயலாக, மனித தன்மையற்ற செயலாக அமையும் என்று மனித உரிமை குழுக்கள் வாதிட்டிருந்தன.
பாகிஸ்தானில் சுமார் ஓராண்டுக்கு முன்னர் மரண தண்டனை நிறைவேற்றம் மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை சுமார் 300 பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்கா சிகாகோவில் லக்வான் மெக்டொனால்ட் என்ற 17 வயது இளைஞனை ஜெசன் வான்டெக் என்ற காவல்துறை அதிகாரி கடந்த ஆண்டு அக்டோபரில் சுட்டுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்ததோடு இது ஒரு திட்டமிட்ட சட்டவிரோத கொலை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தின் போது பதிவாகியுள்ள ஒளிப்பதிவு காட்சி ஒன்றை தற்பொழுது அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். இதில் காவல்துறை அதிகாரி ஒருவர் தங்களிடமிருந்து நகர்ந்து செல்லும் அந்த இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியதை அந்த ஒளிநாடா காண்பிக்கின்றது. இதற்கு முன்னர் வெர்குசன் பிரதேசத்தில் மைக்கேல் பிரவுன் என்ற இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த வெள்ளையின காவல்துறை அதிகாரி மீது வழக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு அதிகாரிகள் எடுத்திருந்த முடிவு பெரும் ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது செய்திகளின் பிழிவு. ஆரம்பமானது தமிழீழ மாவீரர் நினைவெழுச்சி நாள். இன்று முதல் உலகம் முழுவதும் தமிழர்கள் எழுச்சியுடன் நினைவு கூர்வே. எத்தடைகள் வரினும் மாவீரர் நாளினை நினைவு கூறுவோம். வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் உறுதி. சென்னை மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி தகவல். அமீர் கானின் கூற்று நாட்டிற்கும் அவரிற்கும் பெரிய இழுக்கு தேடி தந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் ஜவடேகர் தெரிவிப்பு. ரஷ்ய விண்ணுந்தை சுட்டு வீழ்த்திய துருக்கியின் நடவடிக்கை திட்டமிட்டு ஆத்திரமூட்டும் செயல். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் கண்டனம். இத்துடன் டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.